அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம மதி இருந்துட்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஜம்முன்னு வந்து ஆட்டோவில் இறங்குறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதாங்க வீடு கொஞ்சம் அமைதியாக இருக்கு. அந்த அவன் மட்டும் வீட்டில் இருந்திருந்தா அவ்வளோதான், வீடு ரெண்டாக தான் இப்போ இருந்திருக்கும். அவன் இந்த வீட்டுக்குள்ளே என்னென்னு தான் காலடி எடுத்து வச்சாலோ தெரியல, வீட்டில் கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ சுரேஷோட வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்க போகுதுங்க. ஏன்னா கூடிய சீக்கிரமா அவளை அறுத்து விட்டுட்டு நமக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நம்ம சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க. மலர் மாதிரி இருக்கணும். பாக்கியராஜ் கூட பரவாயில்லைங்க, நல்ல பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். ஏன்னா மலர் நமக்கு கிடைச்சதுனால தான் நம்ம சொல்ற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இந்த குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கா. அந்த மதி மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் காரணம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், அதெல்லாம் நீங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்காம இருக்கா. இவ இப்படி இருக்கிற வரைக்கும் தாங்க நமக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆட்டோ சவுண்டு வேற அடிச்சுக்கிட்டே இருக்கு. யாருடா இது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம மதி செம மோசம் வந்து நிற்கிறாங்க. மதியை பார்த்த உடனே ராகவன், லக்ஷ்மி, நம்ம மலர்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. இப்போதான் இவளை பற்றி பேசிட்டு இருந்தேன், எங்கேருந்து தான் காதை கொடுத்து வந்து கேட்டாலோ தெரியல, வீட்டு முன்னாடி வந்து அடுத்த பிரச்சனையை பண்ணுறதுக்கு நின்றுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி லக்ஷ்மி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. அதோட முடிச்சிருக்காங்க.